நான் உட்கார்ந்து இருப்ப வேண்டியதானே? நான் நடிச்சுட்டு போறேன், முதல்ல சம்பளம் கூட வாங்கிருக்கலாம், இப்ப குறைச்சு வாங்கிட்டு போறேன். ஆக பணம் பணம் தானே, அதை வாங்கிட்டு நான் வாட்டு உட்கார்ந்து இருக்கலாமே. நான் இன்னைக்கு சென்னையில அழகா எங்கேயோ ஒரு ஆட்டம் பாடிக்கிட்டு இருக்கலாம், பாட்டம் பாடிக்கிட்டு இருக்கலாம், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம், நடிச்சுக்கலாம். நடிக்கல, எனக்கு தேவையில்லை. நான் வரேன், ஏன் வரேன்? சரியா, ஒருவேளை வேற மாதிரி இருந்தா கூட நினைக்கல. ஆண்டவன் மனிதல பாத்தீங்கன்னா எனக்கு 2 ஆம்பளை பேல, அவன் எதையோ சம்பாரிச்சுக்கிறான், எப்படியோ போட. என்ன கேட்டாங்க, என்னப்பா நீ மாநாடு நடத்துறியே, உன்னை ஏதாவது பண்ணுவாங்களே அப்படின்னு. என்ன மிஞ்சி மிஞ்சி என்ன சார், வருமானத்துறையில தானே பயமுறுத்த முடியும், வேற எதுலையும் என்னை பயமுறுத்த முடியாது. அந்த வருமானத்துறையை நான் வீடு வித்து தான் நான் இந்த மாநாடு நடத்துறேன் தவிர, மீதி நேரம் என்னை மிரட்டணும்னா நான் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்குவேங்கிறது அவங்களுக்கு தெரியாது. கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட இல்ல, சாமிக்கு பண்றது 10 ஏழைகளுக்கு பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு பண்ணுங்க, கண்ணு தெரியாதவங்களுக்கு பண்ணுங்க, நடக்க முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. இப்படித்தான் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். எல்லாத்தையும் ஒண்ணுதான் அப்படிமே. நான் எனக்கு ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது, நான் எல்லாத்தையும் வெறுக்கிறவன். எனக்கு ஒண்ணுதான். என்ன பொறுத்த மட்டும் நம்ம என்ன தமிழ்நாடு கேட்க போறோமா, இல்ல ஆந்திராவை கேட்க போறோமா, இந்தியாவை கூடன்னு கேட்க போறோமா? ஆண்டவன் இல்லையா? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளை குட்டிகள் நல்லா இருக்கணும், நம்மளை சேர்ந்தவங்க நல்லா இருக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல உடல்நிலை ஆரோக்கியமா வச்சுக்கணும் தான் கேட்க போறோம் தெய்வத்துக்கிட்ட. வேற என்ன கேட்க போறோம்? ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, 6 அடி நிலமே சொந்தமடா. முதலில் நமக்கெல்லாம் கட்டிலடா, பின்பு காலில்லா கட்டிலடா. இல்லை ஏண்டா சண்டை போட்டுக்கிறீங்க? என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா, நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டு தான் உள்ளத்தை கொண்டு போய் போதைக்கிறான். காசு கிடையாது, ஒண்ணு கிடையாது.